தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோனா 1:3. யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் யோனாவை அழைத்து அவருக்கென்று ஒரு பணியை கொடுக்க ஆவல் கொள்ளுகிறார். ஆனால் யோனா ஆண்டவரின் திட்டத்திற்கு, விருப்பத்திற்கு இணங்காமல் அங்கிருந்து தப்பி ஓட நினைக்கிறார். ஆண்டவரின் பிரசன்னத்திலிருந்து, ஆண்டவரின் திருமுன்னிருந்து தன்னை பிரித்து வைக்க ஆவல் கொள்ளுகிறார். கடவுளின் திட்டம் எப்படி நிறைவேற்றப்படுகிறது? ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது அது வல்லமையாக நிறைவேற்றப்படுகிறது, ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. ஆனால் ஆண்டவரின் திட்டம், ஆண்டவர் ஒருவரை அழைக்கிறார் என்றால் அவர் ஆண்டவரிடமிருந்து பிரிந்து செல்வாரானால் ஆண்டவருடைய திட்டத்தை அந்த மனிதரால் நிகழ்த்த முடியாமல் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தான் யோனா தன்னை இட்டு செல்ல அங்கிருந்து தப்பி ஓட நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை மறுபடியும் அழைத்து வருகிறார். ஆண்டவர் ஒருவரை அழைப்பார் என்றால் அவர் எங்கு, எப்படி, எப்பொழுது மாறி சென்றாலும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதன் பொருட்டு தான் அழைத்தவர்களை மறுபடியும் அழைத்து வருகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் நம் எல்லோரும் ஒருவேளை கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் ஆண்டவர் விரும்புகிற இடத்திலிருந்து நம் எல்லோரும் தடம் மாறி சென்றிருக்கலாம். ஆண்டவர் நம்மை மீண்டும் அழைத்து வந்து தன்னுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வின் வழியாக நிறைவேற்ற விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே உம்முடைய ஆசீர்வாதம், உம்மை பற்றிய அறிவை மக்களுக்கு அறிவிப்பதிலே நிறைந்திருக்கிறது என்று நம்புகிறேன். ஆண்டவரே, உம்மை பற்றி அடுத்தவருக்கு அறிவிப்பதற்காக என்னுடைய வாழ்வை, என்னுடைய குடும்பத்தின் வாழ்வை நீர் தெரிவு செய்திருக்கிறீர் என்று நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு நற்செய்தி அறிவிப்பு. என்னுடைய இல்லத்திலிருந்து நான் என்னுடைய கணவருக்கு செய்கின்ற ஒன்று ஒரு நற்செய்தி அறிவிப்பு. என்னுடைய இல்லத்திலிருந்து நான் என்னுடைய மனைவிக்கு செய்வது, என்னுடைய இல்லத்திலிருந்து மற்ற குடும்பங்களுக்கு செய்வது நல்ல செயல்பாடுகள் எல்லாம் நற்செய்தி அறிவிப்பு என்று நம்பி விசுவசித்து அவற்றை உண்மையான முறையில் நீர் விரும்புகின்ற, நீர் கட்டளையிடுகின்ற விதத்திலே அந்த நற்செய்தியை, மனமாற்றத்தின் செய்தி அறிவிக்க என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.